பள்ளிக்கூடங்களை பொறுத்த வரைக்கும் நிதி பற்றவில்லை அப்படின்னு சொன்னா மக்களிடம் தான் கேட்கணும். நீங்க கட்டண வரியை ஒன்றிய அரசு எடுத்துட்டு கொடுக்க மாட்டேங்குது. எனவே பள்ளிக்கூடம் நடத்துறதுக்கு நீங்க கூடுதலா எங்களுக்கு பணம் கொடுங்கன்னு சொல்லி மக்கள்கிட்டயே கூட கேட்டு வாங்கிக்கலாம். வரி தான் போட முடியாது. ஆனா இத்தகைய நெருக்கடிகளை சமாளிப்பதற்கு மக்களிடம் நிதி வசூல் பண்றதுல யாரும் தடுக்க போறதில்ல. ஏன் பேரிடர் காலங்களில் நம்ம நிதி திரட்டலையா? கோவிட் காலத்தில் நிதி திரட்டலையா? அதுபோல் பள்ளிகளை காப்பாற்றுவதற்கு நிதி திரட்டலாம். இது ஆசிரியர்களுடைய சிக்கல் அல்ல, இது மாணவர்கள் சிக்கல். மாணவர்களை பெற்றெடுத்த அந்த குழந்தைகளை பெற்றெடுத்த பெற்றோர்களுடைய பிரச்சனை. இது சமூகத்தின் பிரச்சனை. என் ஆசிரியருடைய மனநிலை நல்லா இருந்தாதான், என் ஆசிரியர் மகிழ்ச்சியாக இருந்தாதான் என் குழந்தைக்கு மகிழ்ச்சியா பாடம் நடத்த முடியும். எனவே இது ஒரு சமூக உளவியல் அப்படின்றத புரிந்து கொள்ளணும். இது ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை அடுத்த தலைமுறைக்கு, இந்த போராடிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த டீச்சர் கைதாகிறது அந்த குழந்தைங்க பார்க்கறாங்க. அந்த குழந்தைகளோட மனநிலையை பற்றி நீங்க கவலைப்படவே மாட்டீங்களா? அந்த பெற்றோர்களுடைய மனநிலையை பற்றி கவலைப்படவே மாட்டீங்களா? இந்த ஆசிரியர் மீண்டும் வகுப்பறைக்கு போகும் பொழுது அந்த மாணவர்கள் இந்த ஆசிரியர்களை எப்படி பார்ப்பார்கள் அப்படின்ற ஒரு பரிதாபத்தோட பார்ப்பாங்களா? எப்படி பார்ப்பாங்க? இது எதுவுமே ஆசிரியரோட கண்ணியத்தை பாதிக்குமே என்ற அக்கறையே கொள்ள மாட்டீங்களா நீங்க? இது நியாயமா? எனவே அரசு ஒரு நல்வாழ்வு அரசு என்பதை உணரணும். இட்ஸ் a welfare state. வெல்ஃபேர் ஸ்டேட்ல எது ஹையஸ்டா இருக்க முடியும்னு கேட்டீங்கன்னா பீப்புள்ஸ் வெல்ஃபேர் தான். எது உச்சபட்சம் கேட்டா மக்களின் நல்வாழ்வு தான். மக்களின் நல்வாழ்வு தான் என்று சொல்லும் பொழுது மக்களின் நல்வாழ்வுக்கு அந்த திட்டங்களை கொண்டு போய் மக்களிடம் சேர்க்கிற அரசு ஊழியர்கள் இருக்காங்களே, அவங்க தான் முதுகெலும்பு. இந்த அரசினுடைய முதுகெலும்பு அவங்க தான். அந்த முதுகெலும்பை நாம பலவீனப்படுத்தக்கூடாது, அதை உடைச்சிடக்கூடாது. எனவே அந்த முதுகெலும்பு பலமாக இருக்கணும்னா அதற்கு தேவையான, அவங்க ஒன்றும் அநியாயமா எதுவும் கேட்கல, சட்டத்தின் படி நின்றுதான் கேட்கிறாங்க, நியாயத்தின் பால் நின்றுதான் கேட்கிறார்கள்.